தமிழக வாகனங்களுக்கு தடையில்லை, அசம்பாவிதங்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கர்நாடக போலீசார் எச்சரித்துள்ளனர். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு திங்களன்று வெளியாகிறது. இதை முன்னிட்டு பெங்களூரு மாநகர சிறப்பு ஆயுதப்படை போலீசார் 20 குழுக்களாக பிரிந்து ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். பெங்களூரு கூடுதல் போலீஸ் இணை கமிஷனர் தலைமையில் 1000 போலீசார் கர்நாடக உயர்நீதிமன்றத்தை சுற்றி பாதுகாப்பு பணிக்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். தமிழக கர்நாடக வாகனங்கள் வழக்கம் போல் இயங்கும், தமிழக வாகனங்களுக்கு தடையில்லை என கூறியுள்ள போலீசார் தமிழகத்தில் இருந்து வரும் அதிமுகவினர் பாதுகாப்பிற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அசம்பாவிதங்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். கட்சி தொண்டர்கள் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த முத்தையா ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட செய்தி அறிந்து மிகவும் துடிதுடித்தேன் என்று தெரிவித்துள்ள ஜெயலலிதா, கட்சியினர் உணர்ச்சி வசப்படாமல் நிதானம் காக்க வேண்டும் என்று மீண்டும் கட்டளையிடுகிறேன் என்று அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கூடங்குளத்தில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட அலகுகள் அமைக்கப்பட்டுள்ளன. முதலாம் அலகில் கடந்த ஜனவரி 18ஆம் தேதி துவங்கி படிப்படியாக 1000 மெகாவாட் மின் உற்பத்தி நடந்து வந்தது. இந்நிலையில் முதலாம் அலகில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சனிக்கிழமையன்று மாலை 6:40க்கு மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. சீரமைப்பு பணிகள் முடிவடைந்து அடுத்த 3 நாட்களில் மீண்டும் உற்பத்தி துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்ப விநியோகம் 1,30,000 தாண்டி உள்ளது. 2015-2016 ஆண்டுக்கான BE பொறியியல் விண்ணப்ப விநியோகம் கடந்த புதன்கிழமையன்று துவங்கியது. சனிக்கிழமை மாலை 5 மணி வரை 1,30,510 விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 60 மையங்களிலும் மே 29ஆம் தேதி வரை விண்ணப்ப விநியோகம் நடக்கிறது. MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் திங்களன்று துவங்குகிறது. 2015-2016 ஆண்டுக்கான மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்காக தமிழகத்தில் மொத்தம் 20 அரசு கல்லூரிகள் உள்ளன. 11ஆம் தேதியான திங்கள் துவங்கி வரும் 28ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் மே 29ஆம் தேதி மாலை 5 மணி வரை. நேபாள பூகம்பத்தில் இறந்தவர்களுக்கு புதுச்சேரியில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. குடிபெயர்ந்தோர் நேபாளி சங்கம் சார்பில் நேபாள பூகம்பத்தால் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் புதுச்சேரியில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி ஞாயிறன்று செலுத்தப்பட்டது. புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகில் நடந்த நிகழ்ச்சிக்கு புஷ்பராஜ் சுபேரி தலைமை தாங்கினார். பழைய பேருந்து நிலையம் அருகில் துவங்கிய ஊர்வலம் அண்ணா சாலை, நேரு வீதி வழியாக சென்று மிஷன் வீதியில் முடிவடைந்தது. மும்பையில் அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. தெற்கு மும்பை பகுதியில் உள்ள கல்பாதேவி என்ற பகுதியில் உள்ள இக்கட்டடம் சனிக்கிழமையன்று மாலை கீழே இடிந்து விழுந்தது. தொடர்ந்து அக்கட்டடத்தில் பயங்கரமான தீ பற்றிக் கொண்டது. தீயணைப்பு வண்டிகள் சம்பவ இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு தீயணைக்கும் பணி நடந்தது. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை வீரர்கள் கட்டுப்படுத்தினர். விபத்து ஏற்பட்ட பகுதி மிகவும் குறுகலான தெருக்களை கொண்டதால் தீயணைப்பு வண்டிகள் விரைந்து செல்ல முடியாத காரணத்தால் பல மணி நேரம் போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது. விபத்து குறித்து கல்பாதேவி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இவ்விபத்தில் 5 பேர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சத்தீஸ்கரில் 500 பேரை கடத்திச் சென்ற மாவோயிஸ்டுகள் ஒருவரை கொன்றுவிட்டு மற்றவர்களை விடுவித்துள்ளனர். பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுக்மா மாவட்டத்தின் மரேங்கா பகுதியில் 500 கிராமவாசிகளை மாவோயிஸ்டுகள் கடத்திச் சென்றனர். கிராமவாசிகளை மீட்கும் முயற்சியில் மத்திய, மாநில அரசு அதிகாரிகள் ஈடுபட்டனர். இந்நிலையில் கடத்திச் சென்றவர்களில் ஒருவரை கொன்ற மாவோயிஸ்டுகள் அனைவரையும் விடுவித்தனர். கொலை செய்யப்பட்டவரின் சடலத்தை விடுவிக்கப்பட்டவர்களிடமே மாவோயிஸ்டுகள் ஒப்படைத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து போலீசார் துரத்திய போது சாலை தடுப்பில் மோதி இளைஞர் உயிரிழந்தது தொடர்பாக நீதித்துறை விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சென்னை KK நகரில் இருசக்கர வாகனத்தில் மூவர் சென்றபோது போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் சர்க்குணம் அவர்களை விரட்டியுள்ளார். இச்சம்பவத்தில் செல்வம் என்பவர் உயிரிழந்தார். மூவரையும் போலீசார் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து செல்வத்தின் தந்தை மற்றும் நண்பர் ராஜா ஆகியோர் KK நகர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதித்துறை விசாரணைக்கு பரிந்துரைத்தனர். சென்னை பெருநகர் குற்றவியல் நடுவர் நீதிபதி ஞாயிறன்று நீதித்துறை நடுவர் விசாரணைக்கு உத்தரவிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுப்பணித்துறை ஊழல் அதிகாரிகளின் பட்டியல் வெளியான நிலையில் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. தமிழக பொதுப்பணித்துறையில் 30 கோடி ரூபாய் ஊழல் புகார் தொடர்பாக ஊழல் தடுப்பு கண்காணிப்பு இயக்குநர் அலுவலகத்தில் அதிகாரிகளின் பெயர் பட்டியலை ஒப்பந்ததாரர் சங்கத்தினர் நேரில் வழங்கினர். புகார் பட்டியலில் கூறப்பட்டுள்ள ஆதாரங்களை ஆய்வு செய்து வரும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் உண்மைத்தன்மையின் அடிப்படையில் குறிப்பிட்ட அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளனர்.
புதுச்சேரி அரசு அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் 5 மணி நேரம் அதிரடி சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்காக 2009ஆம் ஆண்டு வீட்டு வசதி வாரியம் சார்பில் கிருமாம்பாக்கம் பகுதியில் தனியார் காலியிடம் 5 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டது. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை முறைகேடாக ஆவணங்கள் தயாரித்து 5 கோடி ரூபாய்க்கு வாங்கி அதிகாரிகள் ஊழல் செய்ததாக சிபிஐக்கு புகார் சென்றது. இது தொடர்பாக அதிகாரிகள் ஊழியர்கள் சிலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் அண்ணா நகரில் உள்ள வீட்டு வசதி வாரிய அலுவலகத்திற்கு சனிக்கிழமை அன்று வந்த சிபிஐ அதிகாரிகள் குழு அலுவலக கதவுகளை மூடிவிட்டு ஊழியர்களிடம் ரகசிய விசாரணை நடத்தினர். 5 மணி நேரம் நடந்த விசாரணையில் சிபிஐயிடம் சிக்கிய முக்கிய ஆவணங்களுடன் அவர்கள் சென்னை புறப்பட்டு சென்றனர். சிபிஐயிடம் ஊழல் தொடர்பான ஆவணங்கள் சிக்கி இருப்பதால் வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் மத்தியில் கலக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆசிரியர் பணியிட மாறுதலில் பொது கலந்தாய்வு நடத்த வேண்டும் என்று அனைத்து வள மைய ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்கம் வலியுறுத்தியுள்ளது. விழுப்புரத்தில் இச்சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடந்தது. பணியிட மாறுதலுக்கு 3 ஆண்டுகள் ஒரே இடத்தில் இருந்திருக்க வேண்டும் என்ற விதியை தளர்த்தி பொது கலந்தாய்வு நடத்த வேண்டும் என்று இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் பிரீமிய தொகையினை மாநில அரசே வழங்கும் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். பாரத பிரதமரின் புதிய ஆயுள் காப்பீடு, விபத்து காப்பீடு மற்றும் ஓய்வூதிய திட்டத்தை பிரதமர் மோடி சனிக்கிழமையன்று அறிமுகப்படுத்தினார். நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தின் தொடக்க விழா புதுச்சேரி ஜிப்மர் கலையரங்கில் சனியன்று மாலை நடந்தது. இவ்விழாவில் திட்டத்திற்கான பிரீமிய தொகையை மாநில அரசே வழங்கும் என்று ரங்கசாமி அறிவித்தார். ஜூன் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மத்திய செயற்குழு கூட்டம் கடலூர் நகர அரங்கில் சனிக்கிழமை அன்று நடந்தது. காலி பணியிடங்களை நிரப்புதல், மேம்படுத்தப்பட்ட தனி ஊதியம் உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் முதற்கட்டமாக வரும் ஜூன் 24, 25ஆம் தேதிகளில் வேலைநிறுத்த போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்தனர். புதுச்சேரியில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். கோட்டக்குப்பம் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான 2 வாலிபர்களிடம் விசாரணை நடத்தினர். அவர்கள் புதுச்சேரி கருவடிக்குப்பம் மற்றும் பெரிய காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதும் அவர்கள் ஓட்டி வந்தது திருட்டு மோட்டார் சைக்கிள் என்பதும் மோட்டார் சைக்கிள் திருடுவதை தொழிலாக கொண்டவர்கள் என்பதும் தெரியவந்தது. கோட்டக்குப்பம் போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவையில் நகரமயமாதல் காரணமாக நொய்யல் நதி சார்ந்த குளங்களில் உயிர்ச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்தனர். உலக பறவைகள் இடம்பெயரும் தினத்தை முன்னிட்டு கோவையில் மரம் அறக்கட்டளை, இந்திய ஆட்சிப்பணி மாணவர்கள், கோவை குளங்களை காப்போம் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகள் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தினர். நொய்யல் நதியை சார்ந்து கோவை மாவட்டத்தில் உள்ள 25 குளங்களின் உயிர்ச்சூழல் தன்மை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். நகரமயமாதல் காரணமாக நகரில் உள்ள குளங்களில் உயிர்ச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பதாக மாணவர்கள் வேதனை தெரிவித்தனர். புதுச்சேரி கம்பன் கழகத்தின் சார்பில் பொன்விழா ஆண்டு விழா சிறப்பு நிகழ்ச்சிகள் நடந்தன. புதுச்சேரி கம்பன் கழகத்தின் பொன்விழா கொண்டாட்டம் வெள்ளியன்று துவங்கி 3 நாட்கள் நடந்து வருகிறது. 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு அறக்கட்டளை சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பட்டிமன்ற பேச்சாளர் அறிவொளி தலைமையில் நடந்த வழக்காடு மன்ற நிகழ்ச்சியில் பர்வீன் சுல்தானா, சுமதி, ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாலையில் கவியரங்கம் மற்றும் பட்டிமன்றம் நடந்தது. விழாவில் பேச்சாளர்கள் மற்றும் இலக்கிய ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 20,456 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,557 ரூபாயாக இருந்தது. 1 கிராம் வெள்ளி 40 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,070 ரூபாயாக இருந்தது. டிஜிட்டல் கட்டண உயர்வை கண்டித்து நடிகர், நடிகைகள் உள்ளிட்ட தமிழ் திரையுலகினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். டிஜிட்டல் நிறுவனங்கள் தயாரிப்பாளர்களிடம் இருந்து திரைப்படங்களை டிஜிட்டல் முறையில் வெளியிட அதிக தொகை கேட்பதாக கூறப்படுகிறது. திரைப்படங்களை வெளியிடும் போது திரையரங்குகளில் விளம்பரங்களுக்கான தொகையை அந்நிறுவனங்களே பெற்றுக் கொள்வதாக திரைப்பட தயாரிப்பாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். டிஜிட்டல் நிறுவனங்கள் தமிழ் திரையுலகில் பொருளாதார நெருக்கடியை கொண்டுவரும் நிலையை கண்டித்து நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட தமிழ் திரையுலகைச் சேர்ந்தவர்கள் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே ஞாயிறன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கியூப் யூஎஃப்ஓ நிறுவனம் ஆரம்ப காலத்தில் இலவசமாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 3000 ரூபாய் வசூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் இன்றைய நிலம் 25,000 40,000 ரூபாய் வசூல் பண்றாங்க. இப்படி படங்களை திரையிடும் போது தியேட்டர்ல விளம்பரங்கள் போட்டு அந்த விளம்பரங்களை 400 கோடிக்கு மேல வருமானத்தை வருஷத்துக்கு உருவாக்கி இந்த வருமானத்துல 1% கூட தயாரிப்பாளர்களுக்கு, தயாரிப்பாளர் இனத்துக்கு செலவு திருப்பி கொடுக்கறது இல்ல. எப்படி தனியார் கேபிள் நிறுவனத்தை அரசாங்கமே ஏற்று நடத்தி எங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு வழிகாட்டுல உருவாக்குனாங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி கியூப் யூஎஃப்ஓ டிஜிட்டல் நிறுவனங்களையும் அரசாங்கமே ஏற்று நடத்தி எங்களுடைய வாழ்வாதாரத்தை செழிப்பதற்கு வளம் சேர்க்குமாறு இந்த உண்ணாவிரத அடையாளத்தை